முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் காலமானார். கடந்த சில மாதங்களாக வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் குழு சிகிச்சை அளித்து வந்தது. எனினும் நேற்று இரவு 9:15 மணியளவில் சிகிச்சை பலனின்றி மன்மோகன் சிங் காலமானார். இதனையடுத்து மத்திய அமைச்சர் JP நட்டா, காங்கிரஸ் மூத்த தலைவர்களான பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து மன்மோகன் சிங்கின் உடல் அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் சிறந்த பொருளியல் அறிஞருமான மன்மோகன் சிங் இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றியமைத்த பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுத்தவர். ஆட்சியாளராகவும் பொருளியல் அறிஞராகவும் அவருடைய பங்களிப்பை பார்க்கலாம். இந்தியாவின் பிரதமராக 10 ஆண்டு காலம் பதவியில் இருந்தவர் மன்மோகன் சிங். நிதி அமைச்சராகவும் பின்னர் பிரதமராகவும் அவர் செயல்படுத்திய பொருளாதார சீர்திருத்தங்கள் இந்திய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது. இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றி அமைத்தது. 1932 ஆண்டு செப்டம்பர் 26 அன்று இந்திய பிரிவினைக்கு முந்தைய பஞ்சாப் மாகாணத்தில் பிறந்தவர் மன்மோகன் சிங். 1947 தேச பிரிவினைக்கு பின் அவரது குடும்பம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தது. பிரிட்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற மன்மோகன் சிங் 1960களின் பிற்பகுதியில் ஐக்கிய நாடுகளவை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் பணியாற்றினார். 1970களிலும் 80களிலும் இந்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், திட்ட ஆணையத்தின் துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர் உட்பட பல முக்கிய அரசு பதவிகளை வகித்தார். 1991 நரசிம்மராவ் பிரதமரான பின் மன்மோகன் சிங்கை நிதி அமைச்சராக்கினார். அப்போது இந்திய பொருளாதாரம் அதலபாதாளத்தில் இருந்தது. ராவும் சிங்கும் இணைந்து அதுவரை சோசலிச பொருளாதார சார்பை கொண்டிருந்த இந்திய அரசை பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்திய சந்தை பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்தினர். தாராளமயம், தனியார்மயம், உலகமயம் ஆகியவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டன. இதனால் அந்நிய முதலீடுகளும் அவற்றின் வழியே வேலைவாய்ப்புகளும் அதிகரித்தன. தேசத்தின் பொருளாதாரம் மீண்டது. 1991 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் 1996 வரை நிதி அமைச்சராக பணியாற்றினார். 1998 முதல் 2004 வரை மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகித்தார். 2004 மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்த போது சோனியா காந்தி பிரதமர் பதவியை ஏற்க மறுத்ததால் மன்மோகன் சிங் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மன்மோகன் சிங் do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India. சீக்கிய சமூகத்திலிருந்து பிரதமரான முதல் நபர் என்னும் பெருமையையும் பெற்றார். 2008 உலக பொருளாதார பெருமந்தத்தின் தாக்கம் இந்தியாவை பெரிய அளவில் பாதிக்காமல் தடுத்ததில் மன்மோகனின் பொருளாதார மேதமைக்கு பெரும் பங்கு உண்டு. 2009 தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து மீண்டும் பிரதமரானார் மன்மோகன். நேரு, இந்திரா காந்திக்கு பிறகு தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் என்னும் பெருமையை பெற்றார். சந்தை பொருளியராக அறியப்பட்ட மன்மோகனின் ஆட்சி காலத்தில்தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் உள்ளிட்ட வறுமை நீக்க திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஊரக பகுதிகளில் ஆண்டுக்கு 100 நாள் வேலை வழங்கும் இந்த திட்டம் பல ஏழைகளுக்கு கண்ணியமான வாழ்க்கையை பரிசளித்தது. கல்வி உரிமை சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்ற பல முக்கியமான சட்டங்கள் மன்மோகன் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டன. கண்ணியமான அரசியல்வாதியாக அறியப்படும் மன்மோகன் சிங் அனைத்து அரசியல் கட்சிகளின் நன்மதிப்பை பெற்ற தலைவராக திகழ்ந்தார். சென்னை புத்தக காட்சி இன்று முதல் தொடங்க உள்ளது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த புத்தக காட்சி எப்போது வரை நடைபெற உள்ளது? எத்தனை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன? எவ்வளவு புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன? வாசகர்களுக்கு எந்த மாதிரியான சலுகைகள் வழங்கப்பட உள்ளன? ஜனவரி 12ஆம் தேதி வரை புத்தக காட்சி நடைபெற இருக்கிறது. இன்று மாலை
துணை முதலமைச்சர் வருவதாக இருந்த நிகழ்ச்சி மட்டும் ரத்து செய்யப்பட்டு எளிமையான முறையில் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு புத்தகங்கள் 900 அரங்குகள் இருக்கிறது. முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு அரங்கமும் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் முதற்கொண்டு பல்வேறு தலைவர்கள் சார்ந்த புத்தகங்களும் இருக்கிறது. குறிப்பாக சிறை கைதிகளுக்கென்று தானமாக புத்தகம் கொடுக்க விரும்புவர்களுக்கான தான பெட்டியும் இடம்பெற்றிருக்கிறது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தக காட்சியில் நாம் இருக்கோம். இதில் பல்வேறு விதமான புத்தகங்கள், குறிப்பாக வள்ளுவர் தன்னை கொண்டு கொடுத்த இந்த வள்ளுவம் சார்ந்த புத்தகமும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஐங்குறுங்கூறு உள்ளிட்ட தேசிய தலைவர் காமராஜ் உள்ளிட்ட தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் இங்கு அதிக அளவில் இடம்பெற்றிருக்கிறது. பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சிறுபான் ஆற்றுப்படை, திருமுருக ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு போன்ற இந்த 10 பாட்டு நூல்களும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கு அதிகம் தேவையான புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அம்பேத்கர் சார்ந்த ஒரு புத்தக காட்சியும் இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் நாளை காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என்று காங்கிரஸ் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலமானது நாளை காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என்று காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சார் 10 ஆண்டுகள் அவர் பிரதமராக இருந்தார். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணியில் இருந்தது. எவ்வளவு நன்மையாக இருந்தது. மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் தான். கடல் நீரை குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம்னா காரணம் மதுரை வாயில் திட்டமாக இருந்தாலும் தமிழகத்தில் சாலை வேலை திட்டம் என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள். எல்லாவற்றையும் தாண்டி அவர் மறைந்து விட்டார் என்பது வேதனைக்குரியது. எனவே அவரை எழுந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அந்த காட்சியை பார்ப்போம். ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். நாளை எத்தனை மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது? இதற்கான பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றன? தற்பொழுது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நல குறைவு காரணமாக நேற்று இரவு காலமானார்.